ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். இன்னைக்கு நம்ம ஒரு 2 மீன் பாடி சைக்கிள் டெலிவரி கொடுக்க போகிறாங்க. ஒரு சைக்கிள் பிளைன் சைக்கிளா, இன்னொரு சைக்கிள் வந்து எலக்ட்ரிக் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபஸ்ட்டு நம்ம தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாரும் பண்ண கிடையாது. ஃபஸ்ட் ட்ரை ஆனால் பெஸ்ட் ட்ரையாக இருக்கும். அண்ட் ஒரு சைக்கிள் பிளைனாக கொடுத்துட்டு போகிறோம், இன்னொரு சைக்கிள் வந்து சூப்பராக கன்வெர்ட் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. வண்டியோட வெயிட்டே 180 200 கேஜி பக்கம் வந்துடுங்க. இந்த வண்டியை வெயிட்டு தூக்கிறதுக்கே ஒரு 8 பேர் சேர்ந்தா இந்த வண்டியை நாங்கள் தூக்கணும். இதில் மிட்ரைவ் போட்டால் இழுக்குமா இழுக்காதா பார்த்துடலாங்களா? வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹை பவர் மோட்டர் தான். ஏன்னா 350 வாட்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி பேட்டரியோட ஏஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.25 ஏஹெச் அண்ட் 46 வோல்ட் வருங்க. ரெகுலராக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வோல்ட் தான் வரும். இதில் வந்து 48 வோல்ட் மேலே ப்ரொடியூஸ் ஆகும் பேட்டரியோட பவர். அண்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்எம் டார்க் வந்து அதிகம். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற சைக்கிள் வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 அபோவ் ஸ்பீடு கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டியோட வெயிட்டும் சேர்த்து புஷ் பண்ணணும். இதில் பின்னாடி லோடு ஏற்றுவாங்க, அதையும் சேர்த்து வண்டி இழுக்கணும். அதுமாதிரி இந்த மோட்டரில் உள்ள கியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் கியர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பிளாஸ்டிக் புஷ் கியர் வரும். அது பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்க வெயிட்டை வந்து ஈஸியாக இழுக்கும் 120 வரைக்கும். இந்த வண்டியோட வெயிட்டு 200 கேஜிங்க. இதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஏற்றும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு 400-500 கேஜி மேலே கண்டிப்பாக ஏற்றுவாங்க இந்த வண்டியில். அதனால அதோட வெயிட்டை வந்து சேர்த்து லேக் ஆகும் புஷ் பண்ணணும். அப்போ இந்த மோட்டர் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணுங்க. மோட்டரை பொறுத்துட்டு உள்ள மெட்டல் கியர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாது, நல்லா உங்களுக்கு டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப லேக்னஸே இருக்காது. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் லைட்டாக புஷ் பண்ணாலே அது பாட்னே இழுத்துட்டு போகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலையே. அதனால நீங்கள் வந்து 200% நம்பி எடுக்கலாம். ஏன்னா இந்த மிட்ரைவை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் போட்டு கொடுத்த எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. ஐஸ்கிரீம் கூட நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் வேணுமோ நம்ம அதை மாதிரி பண்ணி தரப்படும். அதுவும் சர்வீஸ் சப்போர்ட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இது வரைக்கும் நான் மீன் பாடி சேல் பண்ணி மேக்ஸிமம் ஒரு ஆயிடுச்சு, ஒரு 2-3 மந்த் அவ்வளோ மேலே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா அது கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். கம்ப்ளைண்ட்ஸ் வரதா, எடுத்துகிட்டு வராங்களா, என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து கான்ஃபிடன்ஸாக நம்ம கொடுக்க முடியும், சேல் பண்ண முடியும், நான் வீடியோஸாக அப்லோட் பண்ண முடியும். இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது, சூப்பராக இருந்தால் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 400-500 கேஜி மேலே வண்டி ஏற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் வண்டி வெயிட்டே சேர்த்து சொல்கிறேன். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கிடையாது. அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப ரிசர்ச் பண்ணி தெரிஞ்ச பிறகு தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதை கடமைக்குன்ட்டு நம்ம வியூஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும், சேல்ஸ் ஆகணும், இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வேல்யூபிளாக இருக்கணும், அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதனால நம்ம சர்வீஸ் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா, அது பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்குவேன், நீங்கள் நம்பி கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஐடியா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், என் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்டால் எல்லா வண்டியிலும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற நம்ம பெஸ்ட்டான சர்வீஸ் டிஏவி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டெவலப்மெண்ட் கம்பெனி. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சென்னை ஆலந்தூரில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஏவை பொறுத்த வரைக்கும் நான் தான் மெயின் அம்பாசிடர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் தான் அதிகமாக சென்னையில் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் சேல் பண்ணது எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது, கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. அது வந்து 200-500% நான் கேரண்டி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு மீன் பாடியில் ஃபிக்ஸ் பண்ணி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பாய் பாய், டேக் கேர்.